தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். ஓபிஎஸ் ஒரு பச்சை துரோகி. சிவிஎஸ் சண்முகம் வெளியிட்டு அதிரடி தகவல். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நேற்றைய தினம் அரசியல் வட்டாரத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. அதாவது வேறு ஒன்றும் கிடையாது, நமது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுடைய தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவிலே பல முக்கிய பொறுப்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக திமுகவிலே ஐக்கியமாயிருக்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதல்வர் கிடையாது, இடைக்கால முதல்வர் தான் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் ஒருபுறம் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பச்சை துரோகம் செய்தவர் ஓபிஎஸ் என சிவி சண்முகம் கடுமையான வார்த்தைகளால் தாக்கி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அடிக்கடி நிறம் மாறும் பச்சோந்தியை விட மோசமானவர் ஓபிஎஸ் என்றும், திமுகவில் ஐக்கியமாயிருக்கக்கூடிய ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் இணைந்து குறித்தது அதிமுகவுடைய முக்கியமான தலைவர் சிவி சண்முகம் விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழக அரசியலில் தினம் பரபரப்பான செய்தி என்னவென்றால், அதிமுகவின் முக்கிய தலைவராகவும் ஜெயலலிதாவுடைய விசுவாசியாகவும் அறியப்பட்ட பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததுதான். ஓபிஎஸ்ஸின் திமுகவில் இணையப் போகிறார் என்று சில நாட்களாகவே அரசியல் புரசலாக பேசப்பட்ட நிலையிலே தற்போது அது நேற்றைய தினம் உண்மையாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மறுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் கடைசியில் திமுக இணைந்து தீவிர அதிமுகவிற்கும் அதிர்ச்சியை நமது ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லியாக வேண்டும். பன்னீர்செல்வம் இணைந்ததற்கு திமுக வரவேற்பையும் அதிமுக எதிர்ப்பையும் தெரிவிச்சிட்டு வர்றாங்க. இந்த நிலையில் அதிமுகவுடைய எம்பி சிவி சண்முகம் ஓபிஎஸ் மீது கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சிவி சண்முகம், அறிவாலய வாசலில் நிற்கும் அனைவரையும் கூட்டணிக்கு அழைக்கும் நிலையில் திமுக இருக்கிறது. அதிமுகவை பிடித்த சனி ஓபிஎஸ் காலத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்பார் போல் அடிக்கடி நிறம் மாறும் பச்சோந்தியை விட மோசமானவர் ஓபிஎஸ். பதவி ஆசையில் இரவோடு இரவாக கையெழுத்து பெற்று முதலமைச்சராக பதவியேற்றவர் பன்னீர்செல்வம் அவர்கள். பதவி கொடுத்தால் நண்பர்கள், பதவி கொடுக்காவிட்டால் துரோகிகள் என சொல்லுவார் ஓபிஎஸ் அவர்கள். மேலும் ஜெயலலிதாவையும் அவரை சுற்றி இருந்த அனைவரையும் ஏமாற்றிய பன்னீர்செல்வத்தை மன்னித்து அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தோம் என்றும் சொல்லியிருக்கிறார். எதிரியை விடவும் பக்கத்திலே இருந்த துரோகியாக மாறும் நண்பன் 1000 எதிரிகளுக்கு சமம் என்றும், எதிரியை விட துரோகிதான் மிக மிக ஆபத்தானவன் என்றும் ஓபிஎஸ் மீது காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் நமது சிவி சண்முகம் அவர்கள். வீட்டுக்குள் புகுந்த ஆமை போன்றவர் நமது ஓபிஎஸ் அவர்கள். அதிமுகவை அழிக்க முடியாது என தெரிந்து கொண்ட ஒருவரின் தூண்டுதலின் பேரில் பன்னீர்செல்வம் செயல்படுகிறார் என்றும் சிவி சண்முகம் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பச்சோந்தியை போல அவர் அவ்வப்போது நிறம் மாறிக்கொண்டே இருப்பார். திமுகவிலே அவர் சென்றது எங்களுக்கு எந்த விதமான வருத்தம் கிடையாது, எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியைத்தான் அவர் திமுக இணைந்தது ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவை பிடித்த சனி நேற்றோடு ஒளிந்து விட்டது என நமது சிவி சண்முகம் பேசியிருப்பது தற்சமயம் அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பான விஷயமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.